இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்க வலிக்கிறோம்டா, அந்த படிக்கிற டைம் 3 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு படிப்புக்கு. ஸோ இந்த டைமில் வந்து எங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? நாங்கள் எடுக்க போகிற சம்பளத்திலையா இல்லாட்டிக்கு படிப்புலையா? இப்போ நாங்கள் எடுக்க போகிற சம்பளத்தை ஜோதிச்சுட்டு இருந்தோம்னா படிப்பு மண்டைக்கு வராது. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் படிப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நாங்கள் படிக்கிற விஷயங்களை ஒழுங்காக படித்து முடித்தா தான் அதுக்கேற்ற சம்பளம் எங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எல்லாருக்கும் கேரண்டி பண்ணிடலாது. படித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அந்த படிப்புக்கான. ஆனாலும் படிக்கிறவன ஏதோ ஒரு நம்பிக்கையில். ஆனால் யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுத்து முடித்ததுக்கப்புறம் படிப்பு நிற்குதாண்டா இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து படித்தா தான் அந்த வேலை சம்மந்தமாக நாங்கள் அந்த வேலையில் முன்னேறிக்கொண்டு போகலாம். தொழிலையும் அப்படித்தான். கான்ஸ்டன்ட்லி படித்து கொண்டே இருக்கணும், கான்ஸ்டன்ட்லி லேர்ன் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்போ தான் நாங்களும் க்ரோ ஆகி கொண்டு போகலாம். இதோட இந்த படிப்பு முடிஞ்சிட்டு இதோட இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யோசிச்சோம்னா அதுக்கு அங்கே க்ரோத் இல்லை. அது வேலையிலும் இல்லை, தொழிலும் இல்லை. ஸோ வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நாங்கள் க்ரோ ஆகணுமெண்டா தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கணும். ஸோ டிகிரி முடித்ததுக்கப்புறம் என்ற படிப்பு இவ்வளவுதான் நாங்கள் உட்காந்துருந்தோம்டா அதுக்கப்புறம் அவங்களால க்ரோத் இல்லை அந்த வேலையில் கூட. இப்போ தொழிலையும் நான் இதை படித்ததுக்கப்புறம் இதுக்கு அங்கால படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தொழிலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த தொழிலையும் க்ரோத் இல்லை. லேர்னிங் வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் படிப்பு, அது எதில் இருந்தாலும். அப்படி தொடர்ந்து படிக்கிறார்கள் தான் க்ரோ ஆகி கொண்டு போகிறது. ஸோ இப்படி தான் இருக்கிறது இங்கே. நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறோமோ இல்லாட்டி தொழில் ஒன்று துவங்குறோமோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுறதுலான் இருக்கணும். அதில் வர காசை மைண்டில் வச்சு கொண்டு ஒர்க் பண்ண வேண்டாம், மண்டைக்குள்ள படிப்பு வராது. எங்கட ஃபோக்கஸ் காசுலான் இருக்குது. காசை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்தோம்னா லேர்ன் பண்ண இல்லாது, அதை மறந்துடுவோம். நாங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்கான்னு தான் முதல் யோசிக்கணும். ஆசை யாரும் படலாம், அந்த தகுதியை வளர்த்து கொண்ட ஆக்களுக்கு தான் அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். தகுதி இல்லாமல் யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. நாங்கள் யோசிப்போம் சில நேரம், நாங்கள் தான் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் எங்களோட ஃபீல்டிலே நாங்கள் செய்கிற விஷயங்கள்லேயே எங்களை விட 10 மடங்கு ஒர்க் போடுறாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்காம எங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறது எங்களோட தகுதி இல்லாமல் அது சரியில்லைண்ணா.